எந்த வேலை பண்ணாலும் கலக்கலா பண்ணி வைக்கணும். அப்பதான் நாம செய்யற சமையல் மனம் குணம் எல்லாம் நிறைந்து வாசனைக்கு மூக்கு வாயிலான ஜொல்லு ஊத்தணும். நான்வெஜ்ல முக்கியமான விஷயம் காரம். அதனால சில்லி சாஸ் இதுல எந்த அளவுக்கு போடணும்னு எனக்கு தெரியாது, சாப்பிட்டாதான் தெரியும். சில்லி சாஸ் டொமேட்டோ சாஸ் ஊற்றியாச்சு. அடுத்தது நம்ம உப்பை மட்டும் தான் ஆட் பண்ணணும். உப்பு இல்லாத பண்டம் குப்பைக்குன்னு சும்மாவா சொன்னாங்க? அச்சோ பெருசா ஊதிச்சே. அடுத்து சக்கரை கொட்டு. ஓகே. சென்டர் ஃபார் சயின்ஸ் அண்ட் அவங்க தான் உதாரணத்துக்கு சொல்ல வருது. அவங்களும் ஒரு ஆய்வு எழுதியிருக்காங்க. அதாவது ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் இறைச்சி சாப்பிட்றவங்க இருக்காங்கன்னு வச்சுப்போமே, அவன் என்ன சொல்றான் அப்படின்னா 52 தடவை ஒரு வருடத்துக்கு இறைச்சி சாப்பிட்டா 52 தடவை ஆன்டிபயோட்டிக் நம்ம கோர்ஸ் ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் எடுத்ததுக்கு சமானம்ங்கிறான். அவ்வளவு ரெசிடியூஸ் அதுக்குள்ளே வருது. அப்போ நம்ம தேர்ந்தெடுக்கிற இறைச்சி நல்ல ஒரு நாட்டு இறைச்சியா, நல்ல ஒரு கோழி இறைச்சி, நாட்டுக்கோழிலையும் பிரச்சனை இருக்கு. ஏன்னா அதையும் பிராய்லரில் வளர்க்க ஆரம்பிச்சு வச்சுப்போம். அதனால் நமக்கு நேரடியான தேர்விலிருந்து எடுத்துக்கொண்டால் அது ஓரளவுக்கு